கிருபைனா அப்பாவுடைய கரத்தை பிடிக்க செய்வதுதான் கிருபை. அந்த அப்பாவின் கரத்தை பிடிக்க செய்யக்கூடிய அந்த செயலுக்கு தான் என்ன அப்படி விசுவாசம். தனக்குரியதை முழுக்க முழுக்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு அப்பாவை கரத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அனுபவத்து தான் என்னது, நீங்க தான்ப்பா எல்லாமே, என்னுடைய எல்லாம் உங்களுடையது, நீங்க தான் எனக்கு அப்படி சொல்லிட்டு பிடிச்சிருக்கு. அந்த அனுபவத்துக்கு பேர் என்னது, விசுவாசம். விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, எங்க நம்ம கொண்டு போகணுமோ அந்த இடத்துல, எந்த இடத்துல போய் சேரணுமோ அந்த இடத்துல சேர்த்து விட்டுரும். அதுதான் என்னது, விசுவாசம் என்னது, பஸ். எந்த இடத்துல நம்ம போகணுமோ அந்த இடத்துல நம்ம கொண்டு போகக்கூடிய பஸ் அல்லது ட்ரெயின் அல்லது ஏதோ ஒரு வாகனம்னு வச்சுக்கோங்க. அதான் விசுவாசத்தினுடைய பவரே. அதான் கிருபை செய்த முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அப்பாவின் கரத்தோடு இணைச்சது. நம்மை அப்பாவின் கரத்தோடு இணைச்சு, அதுதான் விசுவாசம். இதை ஆதியிலே ஆண்டவர் ஆதாம் இடத்துல எதிர்பார்த்தார். அதான் மிஸ் பண்ணிட்டான். ஆதாம் மிஸ் பண்ணத இயேசு மீட்டு கொடுத்தார். அப்போ இந்த அப்பாவுடைய கரத்தை பிடிக்கக்கூடிய செய்கை எங்க கொண்டு போயிடும்னா, அப்பாவுடைய சித்தத்துக்கு நேராக கொண்டு போயிடும். இது என்ன, அப்பாவின் கரத்தை பிடிக்கக்கூடிய செய்கை என்னது, விசுவாசம்.